கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையின் உண்டாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தினமும் கூப்பிடுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க ஆண்டவர்கிட்ட கவலையோடு விண்ணப்பங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட வேதனையில புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு இந்த விஷயத்துல உதவி கிடைக்காதா, ஒரு அதிசயம் நடக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டாரு. நீங்க எந்த காரியத்துல நீங்க ஆண்டவரை தினமும் கூப்பிடுறீங்களோ ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரு. சில சமயங்களில உறவுகள் மத்தியில நீங்க அவமானப்பட்டு நிக்கலாம், மனிதர்கள் மத்தியில நீங்க வெட்கப்பட்டு போய் கூனி குறுகி நிக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரை தேடும் போது, அவர்கிட்ட நீங்க உங்களோட கவலைகள் எல்லாம் கொடுக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் ஒரு காலமும் உங்களை வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட நாம ஜெபிப்போமா? அன்பான தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, தகப்பனே, உம்மை கூப்பிடுகிற பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து இருதயத்தில் இருந்த வேதனைகளோடு உம்மிடம் புலம்பி இருக்கிறதை நீங்க கண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா, கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக அவர்களுடைய தலைகளை உயர்த்தி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்க செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.